சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள். வேர்க்க விறுவிறுக்க எக்ஸாம அழகா எழுதிட்டு வந்திருப்பீங்க. டைம் பத்தல. வெரி டஃப்பு, ஆவரேஜு, வெரி ஈஸி. இதுல 3த்துல 3 ஆப்ஷன் தான் எல்லாருமே சொல்றீங்க. வெரி வெரி ஈஸி ப்ரோ. பட் டைம் பத்தல. சில ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. லாஸ்ட் டைம்ல வந்து ஒரு பதற்றம் இருந்ததுனால, நாங்க எக்ஸாம்ஸ வந்து கொஞ்சம் சரியா எழுதல அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க செல்லக்குட்டீஸ். 11th பொது தமிழ் எப்படி இருந்தது? 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் எப்படி இருந்தது? ஆன்சர் கீயை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம நம்முடைய டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஏ டு Z எல்லா ஆன்சர் கீஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து கொடுத்துருக்குறேன். ஏ டைப் பி டைப் கிடையாது, ஒரே டைப் தான். ஃபர்ஸ்ட் 14 1 மார்க் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து இலக்கண குறிப்பு எந்த இலக்கணம்லாம் கரெக்டாக எழுதுனீங்களா, புணர்ச்சி விதி வந்திருக்கும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எப்படி இருந்துச்சு, 18 மார்க்குக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக அழகாக அட்டென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சா, மனப்பாட பகுதிகள் எப்படி இருந்தது, 2 மதிப்பெண் வினாக்கள் உரைநடையில் இருந்தோம், அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா துணை பாடத்தில் இருந்தோம். இப்படி தொடர்ந்து வந்து கொஸ்டின்க்கு மேலே கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மெத்தட்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. அடுத்ததான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான ஆன்சர் கீ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ டெலிகிராமில் இருக்கு அப்படின்றதையும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். மறக்காம நம்மளுடைய டெலிகிராமை விசிட் பண்ணி பாருங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ், டெஃபினெட்லி 11th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் ஈஸியாக கேட்டிருக்கிறாங்கன்றதுனாலையும் அடுத்த கட்டமாக வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட் எல்லாமே ஈஸியாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற போகிற நமக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கு. 11th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் அது வந்து 7ஆம் தேதி நடக்குது. 7ஆம் தேதினா வேளாண்கிழமைன்னு நினைக்கிறேன். ஆமாம், வேளாண்கிழமை வந்து நடக்குது. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சில குட்டீஸ். ஸோ அதனால வந்து நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களா ஒருவேளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கீ இதுதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கம்பல்சரி வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலியை கிளிக் பண்ணுங்க. டெலிக்குள்ளே வாங்க. 1:30க்குள்ளே உங்களுக்கான ஆன்சர் கீ நம்முடைய 11ஆம் வகுப்பு தமிழ் பொது தமிழுக்கான விடைத்தாள்கள் அதாவது எல்லாமே வந்திருக்கும். ஆன்சர் கீழே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் எழுதின எக்ஸாம் இப்போ வெளியே கிளம்பிருச்சு. ஒரு மாவட்டத்தில் ஒரு விதமான மாவட்டங்களுக்கு போயிருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஈஸியான முறையில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்ததாக இங்கிலீஷும் இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப்